வாசல் இருக்குது, கேடு கட்ட ஜென்மம்லாம் இருக்குது. அதுங்கெல்லாம் தூக்கு மாட்டின்னு தொங்காம ஏன் இன்னும் உயிரோடு இருக்குன்னு தெரியல. அது ஏன் இப்படி லைவ்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வேற கேவலமா பின்னாடி போய் பேசுதுங்கன்னு எனக்கு தெரியல. நீ பின்னாடி பேசினாலும் எனக்கு கவலையே கிடையாது. நீ என்ன பேசுறியோ பேசு. நான் இப்படிதான் என் மனசுப்படி நான் கரெக்டா இருக்கேன். என் புருஷனுக்கு நான் கரெக்டா இருக்கேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் கரெக்டா இருக்கேன், பசங்களுக்கு நான் கரெக்டா இருக்கேன். உனக்கெல்லாம் கரெக்டா இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சரியா? ஆய் ஸ்வேதா வாங்க, வணக்கம் அக்கா. என்னன்னு சொல்றீங்கன்னு தெரியல அஜய்மா. எனக்கு அவன் செய்கிற பாவம் அவனை நியாயம் தீர்க்கும். கண்டிப்பாக நான் உன்னை சொல்கிறேன் தங்கச்சி அம்மா, அவன் செய்கிற பாவம் அவனை கண்டிப்பாக உன்னை நியாயத்துக்கு தண்டனை கொடுக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே பேசி அந்த நீங்கள் பேசி இல்லை. நான் அது நானே சொல்லுவேன். இப்போ யாராச்சும் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்க, எங்கள் வீட்லேயே கூட சில பேர்லாம் வந்து எனக்கு ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். அவன் நம்ம வந்து முன்னாடியே கஷ்டப்பட்டுட்டு போனோம்னா அவன் நமக்கு பின்னாடியே கஷ்டப்பட்டு வருவான். நம்மளை அழிச்சிட்டு அவன் ஒன்றும் நல்லா இருக்க போகிறதில்ல என்றைக்குமே. நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோன்னா அவன் நாளைக்கு செத்துருவான், அவ்வளோதான். இவ்வளோதான் உலகம். யாரையுமே வந்து அழிக்கணும்னு நினச்சிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கவே முடியாது. கடவுள் வந்து அப்படி விடவே மாட்டான். சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பான். ஆனால் ஒரு நாள் உனக்கு கண்டிப்பாக அழிவு வரும். அந்த அழிவு சும்மா வராது. நீ வெந்து சாவுற மாதிரி தான் உனக்கு கொடுப்பான் ஆண்டவன். அது இல்லைக்கா, 199 ஜாயின் பண்ணலாம். அதுக்கு மெம்பர்ஷிப் கேட்குறியாடாம்மா? மெம்பர்ஷிப் லைவ் போடுவீங்களான்னு கேட்குறீங்களா? மெம்பர்ஷிப் லைவ்லாம் போட மாட்டேன்டாம்மா. நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை சூப்பர் சாட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. ஆனால் மெம்பர்ஷிப் லைவ்லாம் கண்டிப்பாக கிடையாது. தங்கை விடுங்க, நான் பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். நாய் வந்து சூரியனை பார்த்து கத்துனா நாய்க்குத்தான் வாய் வலிக்கும் தங்கை. என்னடா பண்றது? சூப்பர் சேனல். பன்றி பாப்போமா? என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏய் மயிராண்டி, இந்த நிமிஷம் நீ இருக்கிற ஏரியாவில் நான் என்ன வேணாலும் செய்வேன். என்கிட்ட வச்சுக்காத. நான் வந்து உன்னை பார்த்து ஒதுங்கி பயந்து ஒதுங்கி போல. நீ சேருன்னு தெரிஞ்சிச்சு. நான் அதில் கால வசம் என் கால் தான் சேராகும். என் காலை சேராக்கிக்க நான் விரும்பலை. சரியா? அது இல்லைக்கா, ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற தனி வீடியோ தெரியலடா. நீ என்ன கேட்குறேன்னா எனக்கு என் ஃபேவரட் கலரா பிங்க்குடா. நீ எவ்வளோ பேசுறீங்களோ பேசுங்க, சரியா? அதை நான் கண்டுக்க போகிறதும் இல்லை, அதை நினச்சி நான் கவலைப்பட போகிறதும் இல்லை. அவன் பண்ணுறது அவனுக்கு விடியும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சாவீங்க பாரு, அப்போ தெரியும் அந்த வலி என்னன்னு. இப்போ பேசுகிற நீ ஒவ்வொரு வார்த்தையினோட வலியும் நீ சாகும் போது உனக்கு தெரியும். எல்லா எச்ச பசங்களும் சேர்ந்து வந்து பேசுறீங்க. இதே வேலையை நானும் பார்க்க எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது, சரியா?